நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் மகிமையுள்ள நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க, வாய திறந்த அந்த நாமத்தை. இயேசு நாமம், இயேசு நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நம்மை வாழ வைக்கின்ற இயேசுவின் நாமம். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் விருதா, நம்முடைய விசுவாசம் வீணானது. கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினாலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த நாளிலே நீங்களும் நானும் கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினால் பிழைத்திருக்கின்றோம். கிறிஸ்து ஜீவனோடு கூட இருக்கிறபடினால அவருக்குள் அசராத நம்பிக்கை கொண்டவர்களாய் இந்த மாலவளையில கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு உயர்த்தப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தினாலே அன்றி பூமியில ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமத்தினாலே அன்றி இந்த பூமியில சுகமில்லை. அவருடைய நாமத்தினாலே அன்றி ஒருவருக்கும் நித்திய ஜீவன் இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவருக்கும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்லுகின்றார்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. சொல்லுங்க, அந்த இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். உங்கள் காயங்களை ஆற்றுகின்ற இயேசுவின் நாமம், உங்கள் வியாதிகளை சுகப்படுத்துகின்ற இயேசுவின் நாமம். ஒருவேளை உங்க காயங்கள் வெளியில தெரியாம இருக்கலாம், உங்களுடைய காயங்கள் உள்ளத்தில் இருக்கலாம், உங்களுடைய காயங்கள் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளில் இருக்கலாம், உங்களுடைய காயங்கள் ஒருவேளை ரத்த அணுக்களில் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் சுகப்படுத்துகின்ற, எல்லா இடங்களிலேயும் கிரியை செய்கின்ற, வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் கிரியை செய்கின்ற ஒரே ஒரு வல்லமை உள்ள நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை இந்த இயேசுவின் நாமம் இப்பொழுது சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது, உங்களை ஆரோக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறது, பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எவரையும் பலப்படுத்துகின்ற நாமம், எவரையும் மேன்மைப்படுத்துகின்ற நாமம் வாழ்கவே.
கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த நாளுக்காக எமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனை கொண்டு ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி நித்திய ஜீவனை யாவருக்கும் மாம்சமான யாவருக்கும் கொடுத்தவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய கிருபை மகா பெரியது ஆண்டவரே. உம்முடைய உண்மையும் உடன்படிக்கையும் நிறைவேற்றும்படிக்கு உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்தீர். அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல மரண உபாதிக்கு அவர்கள் உட்படுத்தி மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்த்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இரட்சகராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நாங்கள் துதிக்கின்றோம். உம்முடைய விலையேற பெற்ற நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சபையில கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற, இந்த வீடியோவை பார்த்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலையும் இந்த இயேசுவின் நாமத்தின் வல்லமை இன்றையிலிருந்து வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமம் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர்களுக்கு உதவி செய்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த மாலை வேளையில உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகின்றோம். கர்த்தர் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய மனதையும் திறந்து உம்முடைய வார்த்தையாகிய ஜீவ அப்பத்தை நாங்கள் உட்கொண்டு விசுவாசத்தில் பலனடைய எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் யாவரும் உட்காரலாம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்தமான நாள். இயேசு கிறிஸ்து பாஸ்ட் காலையில் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வயதை குறைத்து அல்லது 30 வருஷத்தை கழித்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலிருந்து இன்றை வரைக்கும் பார்த்தா 1993 வருடங்கள் ஆகின்றது என்று சொல்லி, இந்த 1993 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி அது இன்றைக்கும் நிரூபிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் தெய்வமாக தொழுகின்றார்கள், ஆராதிக்கின்றார்கள், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கும் நாம் அந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதிலே 3-4 வசனங்களை வாசிக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகின்றது: நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆமென். பவுலுடைய சுவிசேஷமே என்னன்னா, இயேசு பாவங்களுக்காக மரித்தார் என்பது மாத்திரம் பவுலுடைய சுவிசேஷம் அல்ல. பாவங்களுக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்பதுதான் பவுலுடைய சுவிசேஷமே. அப்போ அங்க பவுல் எழுதும் பொழுது சொல்லும் பொழுது இப்படியா சொல்றார், எழுதும்போது சொல்றாருங்க, 3ஆம் நாள் என்கின்ற ஒரு நாளை குறித்தோ எண்ணை குறித்தோ அவர் என்ன பண்றாருங்க அங்க எழுதி வச்சிருக்கிறார். 17ஆம் வசனத்தையும் அந்த அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தையும் வாசிக்கின்றேன். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழாம இருந்திருந்தா நம்ம எப்படிதான் இருந்திருப்போங்க? பாவத்திலே இருந்திருப்போம். விசுவாசம் என்பது ஒன்று இருந்திருக்காது. அப்படின்னா நம்ம விசுவாசம் நமக்கு வந்திருக்காது. இந்த விசுவாசத்தை கிறிஸ்து தான் நமக்குள்ளே துவக்குகின்றார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அப்போ இயேசு உயிரோடு கூட எழலைன்னா விசுவாசம் வீணா இருக்கும். விசுவாசமே இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய பாவங்களிலே மரித்தவர்களாய் இருந்திருப்போம். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களிலும் நம்முடைய அக்கிரமங்களினாலேயும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட அவர் நம்மை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப அவர் உயிரோடு கூட எழுந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, என்னுடைய அக்கிரமங்களோ என்னுடைய பாவங்களோ
அதற்குள்ளே மரித்து கிறிஸ்துவோடு கூட நானும் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இருக்கின்றேன். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு கிறிஸ்து மாத்திரம் உயிரோடு கூட எழல, கிறிஸ்துவுக்குள் என்னையும் பிதா உயிரோடு கூட எழுப்பி இருக்கின்றார். அதுதான் உயிர்த்தெழுந்த பண்டிகை. ஸோ இதனால் என்னுடைய செய்தியானது இதன் அடிப்படையில் இல்லை. இன்றைக்கு ஈஸ்டர் தினமாக இருக்கிறபடினால, உயிர்த்தெழுந்த நாளாக இருக்கிறபடினால அதை குறித்து உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் அது ஏதோ புதிய ஏற்பாட்டிற்கு பின்பதாக தேவன் கொண்டு வந்த ஒரு திட்டமோ அல்லது நோக்கமோ கிடையாது. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் உயிர்த்தெழுதலை குறித்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய திட்டம் அது. குமாரனை அனுப்ப வேண்டும், குமாரன் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், அவர் உயிரோடு கூட எழ வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே பிதா நோக்கத்தையும் திட்டத்தையும் உடையவராய் இருந்துதான் அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் நிறைவேற்றும்படிக்கு குமாரனாகிய கிறிஸ்து பிதாவிலிருந்து புறப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்தவராய் காணப்படுகின்றார். ஸோ இன்றைக்கு நாம் என்ன வசனத்தை தியானிக்க போகின்றோன்னா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களும், சொல்லப்பட்ட ஒவ்வொரு எண்களும் இடங்களும் மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு எழுத்திற்குள்ளாகவும் கிறிஸ்துவை பற்றியதான ரகசியங்களை அதற்குள் வைத்திருக்கின்றார். வேதம் முழுவதும் யாரை பற்றி என்று சொன்னால் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்போ ஒவ்வொரு வசனத்திலேயும் இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் அந்த மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆவியிலே நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். நம்முடைய ஆவியிலே அவர் அதை வெளிப்படுத்தி காமிக்கும் பொழுது நாம் விசுவாசத்தில் பலனடைந்தவர்களாய் கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவனில் நாம் பலப்படுகின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் நோவாவினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறப்போ, நோவாவினுடைய காலத்தில் மிகுந்த அக்கிரமங்கள் இருந்தது. பாவம் நிறைந்திருந்த உலகத்தை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமுடையவராய் பெரும் மழையினாலையும் பெருவிதமான மதகுகள் கீழிருந்து ஊற்றுகளும் மதகுகளும் வானத்திலிருந்து மதகுகளும் பிளந்து பூமி முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பூமியில் ஒரு மிருக ஜீவன்களும் மனிதர்களும் இல்லாதபடிக்கு பூமி எல்லாமே அழிக்கப்பட்டது. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படிக்கு இந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராராத் என்னும் மலைகளின் மேல தங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கும் உயிர்த்தெழுதல் நாள் இன்றைக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்பந்தத்தை தான் உங்களோடு கூட சொல்லும்படிக்கு இன்றைக்கு நான் வந்திருக்கின்றேன். அப்ப ஏன் ஆண்டவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதி வைத்தவர் அவர்தான். பரிசுத்த ஆவியானவரால் தேவ மனிதர்கள் ஏவப்பட்டு இந்த வேத வாக்கியங்களை எழுதியிருக்கின்றார்கள். எல்லா வேத வாக்கியங்களும் தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஏன் இந்த நாளை குறித்தும் இந்த மாதத்தை குறித்தும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பாருங்க, இந்த 17ஆம் தேதி வேதத்தில் 17 என்கின்ற எண்ணானது அல்லது நம்பர் ஆனது பல இடங்களிலே என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தையும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அதை இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை என்ன பண்ண வேண்டும், அடிக்க வேண்டும். ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் ஒரு பஸ்காவின் நியமத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆவதற்கு முன்பதாக மோசேயின் மூலமாய் ஆண்டவர் எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகின்றார், இஸ்ரவேலருக்கு, நீங்க இன்றைக்கு இரவு என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு நீங்க போக போறீங்க. ஆகவே
வேதத்துல பாருங்க எவ்வளவு தெளிவா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த மாதம் எத்தனாம் தேதிங்க? 14ஆம் தேதியில நீங்க என்ன பண்ணணும்? வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து சாயங்காலத்தில் அதை அடித்து அப்புறம் இரவு அதை புசித்து அன்று இரவே நீங்க என்ன பண்ண வேண்டும்? உங்களுடைய பிரயாணத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும்? ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க, தேவன் வேதத்துல சொல்லி வைத்திருக்கிற அல்ல எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களும் மிகவும் முக்கியமானவைகள். அப்போ இந்த 17 குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 17க்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பந்தம், 7ஆம் மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, 7ஆம் மாதத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி இந்த சாயங்கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகின்றோம். பாருங்க, நோவா 17வது சந்ததி. எத்தனாவது சந்ததிங்க? ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டா நோவா எத்தனாவது சந்ததிங்க? 17வது சந்ததி. இந்த 17வது சந்ததியில தேவன் நோவா என்கின்ற ஒரு மனுஷனை எழுப்புகின்றார். அந்த மனுஷன் பெயரை ஆண்டவர் அங்கே முன்குறிக்கும் பொழுது அந்த மனுஷன் பெயரோடு கூட ஒரு காரியத்தையும் ஆட் பண்றார். அதை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 6:8 வாசிங்க. நோவாவுக்கோ பாருங்க, நோவா என்கின்ற பெயர் எங்க வருதுன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்துல தான் வருது. எத்தனாவது வசனத்துல? 8வது வசனத்துல வருதுங்க. இந்த 8னாவே ரொம்ப முக்கியங்க. 8னா என்ன அர்த்தம்னா நித்திய ஜீவன் அர்த்தங்க. 8ஆம் அதிகாரத்துல தான் நோவாவை மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சந்திக்கிறாருங்க. அப்போ 8ஆம் வசனத்துல நோவா என்கின்ற பெயர் முதலில் வரும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆட் பண்றாருன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ நோவாவுக்கு கிருபைக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னா, நோவா என்கின்ற பெயருக்கே என்ன அர்த்தம்னா கிரேஸ் தான் அர்த்தம். நோவா என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தங்க? கிரேஸ் என்று அர்த்தம். அதை நம்ம வாசிக்கும் பொழுது நோவா அப்படின்ற பேரு நோச்சா அப்படின்னு சொல்லப்படுது. NOACH. அந்த NOACH அந்த நோச்சா அப்படின்னா ரெஸ்ட்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தங்க? ரெஸ்ட், இளைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து நமக்கு என்ன கொடுத்தார்னா, நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். அதேதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகின்றது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன். ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்கு பேர் கொடுக்கின்றாரு ஆண்டவர். நோவா என்று பேர் கொடுக்கிறார். நோவா என்கின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா கம்ஃபர்ட்னு அர்த்தம் அல்லது ரெஸ்ட்னு அர்த்தம். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாய் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனுக்குலத்திற்கும் மனுஷருக்கும் தேவன் இளைப்பாறுதலை தருகின்றார். அந்த இளைப்பாறுதலை எப்படி தருகிறார் என்று சொன்னா கிருபையின் மூலமாக தருகின்றார். அப்போ நோவா மூலமாக இளைப்பாறுதல் இந்த உலகத்திற்கு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் காண்பிக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையினாலே இந்த இளைப்பாறுதலை நமக்கு தருகின்றார். அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகின்றது. வாசிக்கிற எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அது மாத்திரம் கிடையாதுங்க. யோவான் 1:14 சொல்லுகின்றது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். பாருங்க, அந்த கிருபை என்கின்ற வார்த்தை அங்க ஆட் பண்றாரு. இந்த கிருபை என்ன கொண்டு வருதுன்னா நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. பழைய ஏற்பாட்டில் நோவா மூலமாக தேவன் ஒரு குடும்பத்தின் மூலமாக பூமிக்கே ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் கிருபையாகிய தம்முடைய குமாரன் மூலமாக பூமிக்கே இளைப்பாறுதலையும் ஒரு புதிய ஆரம்பத்தையும் நித்திய ஜீவனையும் தேவன் துவங்கி வைக்கின்றார். அப்போ இந்த நோவா யாருன்னா 17வது சந்ததியில ஆண்டவர் இந்த நோவாவை என்ன பண்றாருங்க? எழுப்புகின்றார். இந்த நோவா என்கின்ற பேர் அல்லது நோச்சா என்கின்ற பேருக்கு எபிரேய வார்த்தையில் 2 அர்த்தம். செத் நூன் அப்படின்னு
ரெண்டு எபிரேய வார்த்தையை சேர்த்து தான் அந்த செட் நூன் என்கின்ற ரெண்டு வார்த்தையை சேர்த்து நம்ம படிச்சோம்னா நோ சா அப்படின்னு வரும். இந்த நோ சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரேஸ், லைஃப் அல்லது லைட் அப்படின்னு அர்த்தம். கிருபை, ஜீவன், வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் யார் கிருபை? கிறிஸ்து தான் கிருபை. புதிய ஏற்பாட்டில் யார் வெளிச்சம்? கிறிஸ்து தான் வெளிச்சம். புதிய ஏற்பாட்டில் யார் ஜீவன்? கிறிஸ்து தான் ஜீவன். ஆகவே தான் இயேசு சொன்னார், நானோ ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படுவமே வந்தேன். அதைதான் பவுல் சொல்லுகின்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகின்றார். அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள், அந்த சம்பவங்களில் இருந்த மனிதர்கள், அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள், இவைகள் எல்லாமே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் ஒப்பனையோடு கூட வேதத்தில் முன்கூட்டியே தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கின்றார். இப்போ 17வது சந்ததியாகிய ஆதாமிலிருந்து 17வது சந்ததியாகிய நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகின்றார். நோவா என்று சொன்னா என்ன அர்த்தம்னா கிருபை என்று அர்த்தம். அதனால அந்த இடத்துல முதல் நோவா என்ற பெயர் எங்க வந்ததோ அங்கேயே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் கிருபைன்னு வந்த பொழுது அங்கே யாரை மையப்படுத்துகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகின்றது. அவருடைய கண்களில் நாம் எல்லாருக்கும் கிருபை கிடைத்தது. அப்போ இந்த 17வது சந்ததியாகிய நோவாவை ஆண்டவர் என்ன பண்றாருங்க தெரிந்து கொள்ளுகின்றார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஏற்கனவே நம்ம வாசித்தோம். 12ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், எக்ஸோடஸ் 12:6 வாசிக்கும் பொழுது, இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம் 14ஆம் தேதியில் நீங்க என்ன பண்ணணுங்க, இந்த ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி சாயங்காலம் என்ன பண்ண வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு அவங்க சாப்பிட்டு முடிச்ச பின்பதாக அன்னைக்கு இரவு பிரயாணப்படுறாங்க. பிரயாணப்பட்டு சும்மா 3 நாட்கள் அவங்க என்ன பண்றாங்க, ஜேர்னியில் இருக்கிறாங்க. 3 நாட்கள் பிரயாண ஜேர்னியில் எதிர்க்கு என்ன நின்று இருக்குன்னு சொன்னா செங்கடல் எதிரே அவருக்கு நின்று கொண்டிருக்கிறது. அப்போ 14ஆம் தேதி புறப்பட்டு வராங்க, செங்கடலுக்கு முன்பதாய் வராங்க. செங்கடலை அவர்கள் கடந்து முடித்த பொழுது கரெக்டா 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. எத்தனாம் தேதிங்க? 17ஆம் தேதி. அப்போ பழைய ஏற்பாட்டில் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், 8னாவே நியூ பிகினிங், இட்டர்னல் லைஃப் அப்படின்னு அர்த்தம். அங்கே என்ன நடக்குதுன்னா 7ஆம் மாதம் 17ஆம் தேதி ஒரு தண்ணியிலிருந்து ஒரு படகான், ஒரு நோவாவினுடைய பேழையானது இளைப்பாறுகின்ற ஒரு ஸ்தலத்திற்குள் போய் அராராத் என்கின்ற மலையில் போய் நிற்கின்றது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பி அவரே என்னவா இருக்கிறார்னா அராராத் மலையா இருக்கிறார். அராராத் என்று சொன்னா கர்ஸ் ரிவர்ஸ்ட் அர்த்தம். சாபம் திருப்பி அனுப்பப்பட்டது, அல்லது சாபம் முறிக்கப்பட்டது, அல்லது சாபம் தோற்கடிக்கப்பட்டது, அல்லது சாபம் அடக்கம் பண்ணப்பட்டது என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் எப்படி பூமியே அடக்கம் பண்ணப்பட்டதோ அதுபோல புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் சாபமானது அடக்கம் பண்ணப்பட்டு மலையிலே, அராராத் மலையிலே பேழை போய் நின்றது போல இயேசு உயிரோடு கூட எழுந்தவராய் காணப்படுகின்றார். ஆக அங்க என்ன, எத்தனாம் தேதி போய் பேழை நிற்குதுங்கன்னா 17ஆம் தேதி போய் பேழை நிற்கின்றது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க 14ஆம் தேதி எகிப்திலிருந்து புறப்படுகின்றார்கள். புறப்பட்டு 3 நாட்கள் அவர்கள் பிரயாணமாய் போகின்றார்கள். அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகும் பொழுது வழியிலே செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக சமுத்திரம் பெரியதாய் நிற்கின்றது. அந்த சமுத்திரத்தை அவர்கள் எல்லாம் கடந்து தீர்க்கிறார்கள். அந்த சமுத்திரத்தை கடந்து தீர்த்த நாள் 17ஆம் தேதி. இப்ப இந்த 14ஆம் தேதியில இவ்வளவு காரியங்கள் இருக்கு. அது மாத்திரம் கிடையாதுங்க. வாசிங்க, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், 28ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம், ஆதியாகமம் 47:28. யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபினுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். யார் எவ்வளவு வருஷம் இருந்தா எனக்கு என்னங்க?
ஆனா ஆவியானவர் கரெக்டா என்ன எழுதி வைக்கிறார்னா 17 வருஷம் எழுதி வைக்கிறார். 17ஆம் தேதி அரராத் மலையில போய் அங்க பேழை நிற்கிறது. 17ஆம் தேதியிலே அவர்கள் செங்கடலை கடக்கின்றார்கள். 17 வருஷம் எகிப்திலே யாக்கோபு யோசேப்போடு கூட இருந்து அவர் எத்தனை வருஷத்துல மரிச்சாருன்னு கூட என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, எழுதப்பட்டிருக்கிறது. மரிச்சார்னு எழுதல, ஆயுசு நாட்களா இருந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. எத்தனை வருஷம் இருந்தாருங்க? 17 வருஷம். அது மாத்திரம் கிடையாதுங்க, வேதத்துல இந்த 17 ஆவியானவர் ஒவ்வொரு இடங்களிலேயும் என்ன பண்றாருன்னா மையப்படுத்தி கொண்டே இருக்கின்றார், அதை முக்கியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அந்த 17 வரும் நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய போகின்றார். செய்ய போகின்ற காரியத்திற்கு ஆதியாகமம் புத்தகத்தில் இருந்து, நோவாவினுடைய வாழ்க்கையில் இருந்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரத்தில் இருந்து, அந்த கோத்திர பிதாவினுடைய வாழ்வில் இருந்து இந்த 17 என்கின்ற எண்ணை தேவன் முக்கியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சோ அது மாத்திரம் கிடையாதுங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேலேயின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தேன். இப்போ இந்த எரேமியாவுடைய லேண்டுக்கு தான் பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்குங்க உலகம் முழுசும். இந்த எரேமியா எவ்வளவுக்கு லேண்ட் வாங்கினார்னா 17 சேக்கலுக்கு. எவ்வளவுக்கு வாங்கினா நமக்கு என்ன, கரெக்டா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினார்ன்றத ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, எழுதி வச்சிருக்கிறார். இந்த 17 சேக்கலுக்கு ஒரு இடத்த வாங்கினாரு. இந்த இடம் எரேமியாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமா எரேமியாவுக்கு சொல்லி இதை வாங்கி பத்திரத்தை பதிவு பண்ணுனே சொல்றாருங்க. பத்திரத்தை பதிவு பண்ணு ஏசப்பா, எங்களுக்கும் உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பத்திரங்கள் நிலங்களை கொடுத்து சபைக்கு தேவையான காரியங்களை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நிலத்தை வாங்கினார் அல்லவா, இந்த நிலத்தில் தான் கொல்கதா மலை இருந்தது. இந்த நிலத்தில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இப்ப வாங்கப்பட்ட இந்த நிலத்தினுடைய அளவு இல்லை, விலை எவ்வளவுனா 17 சேக்கல். ஒருவேளை அடிச்சு கிடிச்சு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் எரேமியா. அவர் 20 சொல்லியிருக்கலாம், 25 சொல்லியிருக்கலாம். இல்லை 17 தான் என்னால் முடியும், இல்லை ஒரு 500ஆவது கம்மி பண்ணி ஒரு 16க்காவது குதிரை அவன் சொல்லியிருப்பான். இல்லை 17க்கே முடிச்சிருங்க, ஏன்னா பிதான் சித்தம் இதுக்குள்ள இருக்கு. இப்போ 17 என்று சொன்னா இந்த 17 டிராவல் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. லேவியராகம் 23:5 வாசிங்க. லேவியராகம் 23:5. வாசிங்க. லேவியராகம் 23:5. முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை. அது அந்த பஸ்கா பண்டிகை குறித்து இன்னொரு இடத்துல சொல்றாருங்க. நான் என்னாகமம் 28:16 வாசிங்க அந்த வசனத்தையும். முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே கர்த்தருக்குரிய பஸ்கா. அப்ப யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலும் வாசித்தோம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலும் வாசித்தோம், என்னாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் வாசித்தோம். இந்த 3 அதிகாரங்களையும் கரெக்டா 14ஆம் தேதி பஸ்கா வாசுறீங்க. 14ஆம் தேதி பஸ்கா வாசுறீங்க. பஸ்கா என்று சொன்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அத்தோடு கூட 14ஆம் தேதியோடு கூட முடிஞ்சு. அதை தான் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க முடியும். ஆனா 17ஆம் தேதிக்கு பின்பதாக 15ஆம் தேதி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற கிறிஸ்து அவர் கல்லறைக்குள் இருக்கிறார். 16ஆம் தேதி கல்லறைக்குள் இருக்கிறார். 17ஆம் தேதி உயிரோடு கூட எழுகின்றார். 17னா என்னன்னா, அன்றைக்கு பேழை அரராத் என்கின்ற மலைக்கு மேலே போய் நிற்கின்றது. 17 என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் உயிரோடு கூட எழுந்து பிதாவினுடைய வீட்டிலே அவர் சீயோன் மலையிலே போய் வாசம் பண்ணுகின்றார். இந்த 17க்குள்ள இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னொரு ரகசியத்தை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்துருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 37:2. யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு. அப்ப பாருங்க, யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறுன்னு எழுதுறாருங்க. முதல் பேர் யார் பேர் வரணுங்க? மூத்த மகனாகிய ரூபன் பேர் தான் வரணும். இப்போ உதாரணமா சொல்றேங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பாஸ்டர் ஜெயக்குமார் பாஸ்டர் இருக்கிறார், அவருடைய சந்ததியின் வரலாறு அப்படின்னு எழுதிட்டு உடனே பிராங்க் 17 வயதா இருந்த போதுன்னு எழுதியிருந்தா அவருக்கு சாமுக்கு கோவம் வருமா வராதுங்களா? எழுதும் பொழுது எப்படி தான் எழுதணுங்க? ஆர்டர் படி தான் எழுதணும். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் இங்க ஆர்டரே சேஞ்ச் பண்றாருங்க. என்ன சேஞ்ச் பண்றாருன்னா, யாக்கோபனுடைய சந்ததியின் வரலாறு, அதுக்கு பின்னாடி யார் பேர் வருதுன்னா ரூபன் பேர் இல்லை, ரூபன் பேரை எடுத்துட்டு அவருக்கு முன்னாடி இருக்கிற 9 பேரை எடுத்துட்டு 10வது நபராக இருக்கிற ஒரு பேரை எடுத்துட்டு வந்து ஆவியானவர் அங்கே வைக்கிறாருங்க. யாரு? யோசேப்பு என்கின்ற ஒருவர். அவருக்கு எவ்வளவு வயசுங்க? கரெக்டா 17 வயசு. ஏன் ஒரு 15ல எடுத்துட்டு வந்து வச்சிருக்கலாமே, இல்ல 16ல வச்சிருக்கலாமே, 18ல வச்சிருக்கலாமே. ரொம்ப சூப்பரான வருஷமாச்சே. 18னா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்ற அர்த்தம். 18ல வைக்கல, கரெக்டா 17வது வயசுல என்ன பண்றார்? தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த 17 வயசா இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்பை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ 17 வயசு 17 அப்படின்னா உங்க வாழ்க்கையில் தி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பிகின்ஸ்னு அர்த்தங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயாணம் ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, பாஸ்டர் என் வாழ்க்கையில் நல்லா கர்த்தருக்காக பிரகாசித்தேன், கர்த்தருக்காக நல்ல விசுவாசத்தில் இருந்தேன், ஆனால் சூழ்நிலை என் வாழ்க்கையை மாத்திருச்சு, நான் பின்மாற்றத்துக்கு போயிட்டேன் பாஸ்டர், இயேசு கிறிஸ்துடைய அன்பை விட்டு நான் விலகி போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றது. மறுபடியும் உங்களுக்கு இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை துவங்க விரும்புகின்றார். இப்போ யோசேப்பு 17 வயசா இருக்கும் பொழுது தகப்பன் மூலமாய் தன்னுடைய சகோதரனுடைய சேமத்தை அவர் கேட்டுக்கொண்டு வரும்படிக்கு அங்கே தகப்பன் மூலமாய் என்ன பண்ணுகின்றார்? அனுப்பப்படுகின்றார். நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய 12 வயசு வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கப்புறம் 30 வயசு வரைக்கும் தான் வருது. 13லிருந்து 30 வயசுக்குள்ள நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 17 வருஷம் அவர் என்ன செய்துட்டு இருந்தார்னா தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். இப்போ அந்த 17க்குள்ள இவ்வளவு காரியங்களை ஆவியானவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17:17. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துக்கு ஓட்டமாய் ஓடு என்று சொல்றாரு. அப்போ தாவீத ஆண்டவர் ஒரு சாப்டருக்குள்ள கொண்டு வராருங்க. 16ஆவது அதிகாரத்தில் அபிஷேகம் பண்றாருங்க. 17ஆம் அதிகாரத்தில் தான் தாவீதினுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்குண்டான திட்டமே ஆரம்பிக்கின்றது. 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தின் தலையை வீழ்த்துகின்றான். 17ஆம் தேதி இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினார். அப்போ அந்த 17ஐ ஆங்காங்க ஆவியானவர் முக்கியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தாவீதுக்கு 17 ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க அப்பா எப்போ அனுப்புறாருங்க? 17ஆம் வசனத்தில் அப்பா அண்ணனுங்கெல்லாம் மிலிட்டரியில் இருக்கிறானுங்க, போய் இந்த பால் கட்டி அந்த வறுத்த பயிற்சியும் கொடுத்துட்டு எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு வான்னு அப்பா அனுப்புறாரு. 17ஆவது வயசுல யார் அனுப்புறாருங்க? யோசேப்பு அனுப்புறாரு, யாக்கோபு. இவர் 17ஆவது சாப்டர்ல தன்னுடைய குமாரனை ஈசாயை அவர் ஈசாய் தன்னுடைய குமாரனாகிய தாவீதை என்ன பண்றாருங்க? அனுப்புகின்றார். போய் பார்த்த இடத்துல தான் வாழ்க்கையின் ஆரம்பத்தை கர்த்தர் துவங்குகின்றார்.
அன்னைக்கு சிங்காசனம் அவர் பிடிச்சிச்சிங்க. இன்ன வரைக்கும் அந்த சிங்காசனம் ஜீவித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே என்று பாடுகின்றோம். அந்த சிங்காசனம் தாவீதின் சிங்காசனம் என்று வெளிப்படுத்தலில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 17வது அதிகாரத்தில் தான் கோலியாத்தினுடைய தலையை அவர் வெட்டுகின்றார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்ததினாலே மரணத்தை ஜெயிக்கின்றார், பிசாசின் தலையை நசுக்குகின்றார். கடைசி சத்துரு யாருங்க? மரணம். கடைசி சத்துரு யாருங்க? மரணம். அவரை மரணத்தை மேற்கொண்டவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த 17 பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் பார்த்தோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே இந்த 17 ஆவியானவர் என்ன பண்றார்? ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு புத்தகத்திலையும், ஆதியாகம புத்தகம், லேவியராகம புத்தகம், எண்ணாகம புத்தகம், ஒவ்வொருடைய மனுஷருடைய வாழ்க்கையிலும் அந்த வயசை சொல்லி அந்த சாப்டரில் 17வது சாப்டரில் இந்த நபரை கொண்டு வந்து வைக்க வேண்டும்னு சொல்லி எல்லாவற்றையும் ரகசியமாக ஆவியானவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக செய்கிறார் என்று சொன்னால், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படிக்கு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ 2-3-17 மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகின்றோம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்து இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எத்தனாம் அதிகாரத்தில் எழுதுறாருன்னா, என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆரோனுடைய கோல் என்ன செய்தது என்று சொன்னா, துளிர்த்தது, துளிர்விட்டு பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த 17வது நாள், யூதர்களுடைய கேலண்டர் படி 17வது நாள் ஆரோனுடைய கோலாகிய கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். எழுந்தது மாத்திரமல்ல, பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த மாலவலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே கர்த்தர் துளிர்க்கின்ற அனுபவத்தை தருவார். துளிப்பது மாத்திரமல்ல, பூ பூக்கின்ற அனுபவத்தை தருவார். அது மாத்திரமல்ல, வாதுமை பழங்களை கொடுக்கிற கனி நிறைந்த வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஒவ்வொரு கோத்திரத்திற்கு அடையாளமாய் ஒவ்வொரு கோலை கொண்டு வந்து வைக்க வேண்டும். ஆனால் லேவியின் கோத்திரம் என்று எழுதவில்லை, ஆரோனின் கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கோல்லையும் ஒவ்வொரு கோத்திரத்தை தகப்பனுடைய பெயரை எழுதுவாங்க. ஆனால் லேவியின் கோத்திர தகப்பனுடைய பெயரை லேவி என்று எழுதாமல் ஆரோன் என்று எழுதி ஆரோனுடைய கோர் துளிர்த்தது என்று எழுதுகின்றார். ஏன் ஆரோன் எழுதுனாங்கன்னா, ஆரோன் பிரதான ஆசாரியன், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று காண்பிப்பதற்காக. லேவின் ஏன் எழுதலைன்னா, லேவின் பேர் எழுத அப்போ பிரதான ஆசாரனுடைய ஊழியம் இல்லை, ஆரோன் வந்த பிறகுதான் பிரதான ஆசாரனுடைய ஊழியம் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் ஆரோன் என்கின்ற பெயரை ஆவியானவர் கொண்டு வந்து 17ஆம் அதிகாரத்தில் வைக்கின்றார். இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு கூட எழுந்தார். இந்த 17 குறித்து ஆவியானவர் நிறைய இடங்களில் எழுதி வச்சிருக்கிறார். 2 இடத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நாம் முடிக்க போகின்றோம். மறுபடியும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன். அப்ப எத்தனாவது அதிகாரத்துல எலியாவை ஆண்டவர் கொண்டு வராருங்க? 17ஆம் அதிகாரத்தில் கொண்டு வராருங்க. அப்போ இந்த அதிகாரத்தை எல்லாம் தொகுத்து எழுதுகின்றவர்கள் எலியாவை 16ஆம் அதிகாரத்தில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எதற்காக எலியாவை 17ஆம் அதிகாரத்தில் கொண்டு வரார் என்று சொன்னா,
அவர் 17ஆம் அதிகாரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அவர் சொன்னாதான் மழை வரும் அப்படின்றத ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த எலியாவை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகின்றார். அது எந்த சாப்டர்ல சொல்றார்னா, பழைய ஏற்பாட்டில் அறிமுகப்படுத்தும் பொழுது 1 ராஜாக்கள் 17 அறிமுகப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எலியாவை குறித்து சொல்லுகின்றார். சொல்லும் பொழுது அதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படிக்கு உயர்ந்த மலையில போனார். 3ஆம் வசனம் வாசிங்க. இதுல மத்தேயு 17 3ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசினார்கள். அப்போ எத்தனாம் அதிகாரத்தில் கொண்டு வராருங்க? 17ஆம் அதிகாரத்தில் எலியா யார் கூட பேசிட்டு இருக்கிறாருங்க? இயேசுவோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. மோசே இயேசுவோடு கூட பேசுறாரு. இந்த 5 புத்தகங்களையும் எழுதின மோசே, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களும் எழுதின மோசே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 7ஆம் மாதம் 17ஆம் தேதியை முக்கியப்படுத்துகின்றார். யோசேப்பு மரிச்ச நாளை நியமித்த சொல்லும் பொழுது 17 வருஷங்கள் அவர் உயிரோடு கூட இருந்தார் என்று சொல்லுகின்றார். எகிப்திலே தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை யாக்கோபு அனுப்பும் பொழுது 17 வயதான இருந்தார் என்று மோசே அதை எழுதி வைக்கின்றார். இந்த மோசே 17 எழுதும் பொழுது மோசேக்கு 17னா என்னன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு தெரியும் 17னா என்னன்னா கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது. அப்ப இந்த எலியாவை அறிமுகப்படுத்தும் பொழுது பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அறிமுகப்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்து பல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு தம்முடைய சீஷர்களை மறுரூப மலைக்கு கொண்டு போய் மறுரூபமாகி காண்பிக்கின்றார். அப்பொழுது மோசேவும் எலியாவும் மோசேயினுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டதை நிறைவேற்றும்படிக்கு அவரோடே கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். குமாரன் மரிக்க போகின்றார், உயிரோடு கூட எழுந்து பரமேறி செல்ல போகின்றார். ஏன் எலியாவோடு கூட பேசினார்னா, எலியா எழுந்து மரிக்காமலேயே அவர் என்ன பண்ணப்பட்டவர்? பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டவர். குமாரனாகி இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து, நீர் நான் பரத்துக்கு ஏறினது போல குமாரனாகிய நீரும் பரத்துக்கு ஏறி வருவீர் என்பதை பேசி கொண்டிருக்கிறார்கள். எத்தனாம் அதிகாரத்தில் பேசுறாருங்க? 17ஆம் அதிகாரத்தில் பேசுகின்றார்கள். அது மாத்திரம் கிடையாதுங்க. யோவான் 17 கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே பாருங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பூமியையே ஆண்டவர் ஒரு பரிசுத்தப்படுத்துகின்றார் அல்லது சுத்தப்படுத்துகின்றார். அக்கிரமங்கள் பாவங்களினால நிரம்பி இருந்த பூமியை தேவன் தண்ணீரினால அதை சுத்தப்படுத்தி ஒரு புது சந்ததியை ஆண்டவர் உருவாக்குகின்றார். இங்க யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் குமாரனை கொண்டு உலகத்தை மறுபடியும் சுத்தப்படுத்துகின்றார், பரிசுத்தப்படுத்துகின்றார். குமாரனை சத்தியமாக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக மறுகுலம் எல்லாரையும் சுத்தப்படுத்துகின்றார். அந்த வசனத்தை யோவான் 17 ஆவியானவர் எழுதி வைக்கின்றார். இப்போ ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வந்துருவாங்க. 6 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிருவேன். கரெக்ட் டைம் முடிச்சிருவேங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பாருங்க. இந்த 7ஆம் மாதம் 2 கேலண்டரை யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஃபாலோ பண்ணாங்க. ஒன்று மோசேவுக்கு முன்பதாய் இந்த கேலண்டர், 2வது மோசேவுக்கு பின்பதாய் வந்த கேலண்டர். நீங்க இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் மாதம் என்று சொன்னா அது என்ன மாதம்னா நிசான் மந்த். எபிரேய மாதத்தில் த மந்த் ஆஃப் நிசான். 7th மந்த் எத்தனை மாசங்க? நிசான் மந்த்.
ஆனால் அவங்களுக்கு என்ன மந்த்னா முதல் மாதம். எத்தனாவது மாதங்க? முதல் மாதம். யூதர்களுக்கு முதல் மாதம். மோசேவுக்கு முன்பதாக இருந்த பொழுது அது 7ஆம் மாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசேவுக்கு பின்பதாக அல்லது மோசே வந்த பின்பதாக பஸ்கா அடிக்கப்பட்டது எந்த நாள் என்று சொன்னால் இந்த நிசான் மாதம் முதல் மாதம் 14ஆம் தேதி. இப்போ நிசான் மாதம் 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த நிசான் மாதம் 17ஆம் தேதி அராராத் மலையிலே பேழை போய் நின்றது. 14ஆம் தேதி நிசான் மாதம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. 14ஆம் தேதி அடக்கம் பண்ணப்பட்டது. 15, 16, 17ஆம் தேதி இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாய் எழவில்லை, ஆட்டுக்குட்டியானவராய் எழுந்தார். அப்போ 17 அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிர்த்தெழுதல் என்று அர்த்தங்க. என்ன அர்த்தங்க? 17னா உயிர்த்தெழுதல் என்று அர்த்தம். அந்த உயிர்த்தெழுதலை ஆவியானவர் ஆதியாகம புத்தகத்திலிருந்தே சொல்லுகின்றார். குமாரனை குறித்து ஆதியாகம புத்தகத்திலிருந்தே சொல்லுகின்றார். அவருடைய மரணத்தை குறித்து ஆதியாகம புத்தகத்திலிருந்தே சொல்லுகின்றார். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆதியாகம புத்தகத்திலிருந்தே சொல்லுகின்றார். இப்போ நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதே நிசான் மாதம் 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டவராய் மரித்தார். நிசான் மாதம் 15ஆம் தேதி அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். 16ஆம் தேதி அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். 17ஆம் தேதி அவர் உயிரோடு கூட எழுந்தார். 17ஆம் தேதி பேழை அராராத் மலையிலே போய் தங்கிற்று. 17ஆம் தேதி இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து பிதாவினிடத்தில் தம்மை பூரண பலியாக காண்பித்தார். இப்போ 17 அல்லது 17 என்று சொன்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னா விக்டரி ஓவர் டெத், மரணத்தின் மேல் ஜெயம் என்ற அர்த்தம். உலகத்தில் எல்லா மனுஷனும் மரிச்சான், ஆனா நோவா மாத்திரம் மரிக்கல, அவன் குடும்பம் மாத்திரம் மரிக்கல, கிருபை பெற்றவன் மாத்திரம் மரிக்கவில்லை, மரணத்தை மேற்கொண்டான். ஆகவே தான் 17ஆம் தேதி 7ஆம் மாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 17 என்று சொன்னா ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் அர்த்தம். எல்லா காரியங்களினுடைய ஒரு மறு சிருஷ்டிப்பு, ஒரு மறு புதுப்பிப்பு என்ற அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன் அர்த்தம், இல்லைன்னா பர்ஃபெக்ட் ஆர்டர் என்ற அர்த்தம். இந்த 17 யூதர்கள் 2 விதமாக பிரித்து சொல்லுவாங்க. 17ன்னு சொல்ல மாட்டாங்க, 10 கூட்டல் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10 அப்படின்னா என்னன்னா கம்ப்ளீட்னு அர்த்தம். 7 அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபுல்னஸ் அப்படின்னு அர்த்தங்க. 7ன்னா என்ன அர்த்தங்க? ஃபுல்னஸ் அப்படின்னா பரிபூரண ஜீவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 7ஆம் தேதி இந்த மாதம் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அருமையான இந்த சபையினுடைய யங் பாஸ்டர் சாம் அவர்களுக்கு 17ஆம் தேதி, இந்த 7ஆம் மாதம் 17ஆம் தேதி அப்படின்னா ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவர் 7ஆம் தேதியே பிறந்துட்டு இருக்கிறார். அப்போ ஜீவன், பரிபூரண ஜீவன், நித்திய ஜீவன் என்று அர்த்தங்க. இப்போ இந்த உயிர்த்தெழுதலை ஆண்டவர் ஏதோ மார்க், மத்தேயு, யோவான்ல ஆண்டவர் ஆண்டவர் அந்த புத்தகத்தில் மாத்திரம் சொல்லி வைக்கல. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வருகிற வாரம் பைபிள் ஸ்டடி வெள்ளிக்கிழமை வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காயுமே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராராத் மலையில் போய் தங்கிற்று என்று இந்த வேத வசனத்திலே நீர் ஒரு நாளை குறித்தும், ஒரு மாதத்தை குறித்தும், ஒரு இடத்தை குறித்தும் ஆண்டவரே நீர் எழுதி வைத்திருக்கின்றீர். இதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவானவர் 14ஆம் தேதி அடிக்கப்பட்டு 17ஆம் தேதி உயிரோடு கூட எழுந்ததை நீர் ஒவ்வொரு அதிகாரங்களிலேயும் ஒவ்வொரு வசனங்களிலேயும் மறைத்து அதை ரகசியமாய் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றீர். அதற்காக நன்றி. 17 என்று சொன்னால் விக்டரி ஓவர் டெத், மரணத்தின் பேரில் ஜெயம் என்று அர்த்தம். ஒருவேளை இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சரீரத்தில் ஒரு மரண உபாதையோடு கூட போராடி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் 17ஆம் தேதி மரணத்தை ஜெயமாய் வென்றவர்
கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு இந்த மரண உபாதையின் கட்டுகளை நீக்கி கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனாய் பலனாய் இன்றைக்கு நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். இந்த 17ஆம் தேதி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள். இந்த உயிரோடு கூட எழுந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றதான வேளையில் பவுல் ஜெபித்தது போல ஜெபிக்கின்றோம். குமாரனை மரணத்தில் உயிரோடு கூட எழுப்பின அந்த மகிமையை நான் பார்த்து அந்த மகிமையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறது போல நாங்களும் அப்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய மகிமையை நாங்கள் காணும்படிக்கு எங்களுக்கு மனப்பிரகாசம் உள்ள கண்களை தந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த வேலையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆம். காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு கூட போய் வாருங்க.